வணக்கம் நண்பர்களே. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் யாருன்னு பாத்தீங்கன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இது ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி. எந்த ஒரு ரெஃபரல் செல்லிங் இந்த மாதிரிலாம் இல்லாம ஒர்க்கை பேஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க. இதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த 9994104160 என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை சென்ட் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு த்ரே டாக்கீஸ். லேட்டஸ்ட் மற்றும் சூடான சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானையும் தட்டி விட்டுடுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற நியூஸ் கோலிவுட்ல புகஞ்சுகிட்டு இருக்கிற ஒரு பெரிய சர்ச்சையை பத்தி. நம்ம பிரின்ஸ் சிவகார்த்திகேயன் தனுஷுக்கு துரோகம் செஞ்சிட்டாரா? ஒரு பிரபல தயாரிப்பாளர் சொன்ன பகீர் தகவல். என்ன நடந்தது? வாங்க டீட்டெயிலா பார்க்கலாம். சிவகார்த்திகேயன் இப்போ பராசக்தி படப்பிடிப்புல பிஸியா இருக்காரு. இன்னொரு பக்கம் SK 24 பட வேலையும் விறுவிறுப்பா போய்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல தான் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு ஒரு பேட்டியில சில வெடிகுண்டுகளை தூக்கி போட்டிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, சிவகார்த்திகேயன் இப்போ இயக்குனர்கள் வேலையில ஓவரா தலையிட்டு அவங்கள குழப்பி வர்றாராம். அது மட்டும் இல்ல, தனுஷ் என்ன பண்றாரோ அதையே காப்பி அடிச்சு தேவையில்லாத சர்ச்சையில சிக்கிறாருன்னு சொல்லியிருக்காரு. சரி, இதுக்கு பின்னாடி என்னதான் நடந்தது? பாலாஜி பிரபு சொல்றபடி சிவகார்த்திகேயன், டைரக்டர் அட்லி, அவர் மனைவி பிரியா, அப்புறம் சதீஷ், இவங்க 4 பேரும் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியில இருந்தே நல்ல நண்பர்களாம். சிவகார்த்திகேயன் விஜய் டிவியில இருந்து பாண்டிராஜ் மூலமா மெரினா படத்துல நடிச்சாரு. அப்புறம் ஈமான் சிபாரிசுல மனம் கொத்தி பறவை படத்துல நடிச்சாரு. அந்த படம் ஹிட் ஆச்சு. அதே நேரத்துல அட்லிக்கு ராஜா ராணி படம் டைரக்ட் பண்ண சான்ஸ் கிடைச்சது. நண்பர்கள்ங்கிற முறையில அட்லி அந்த படத்துல சிவகார்த்திகேயனை தான் ஹீரோவா போட நினைச்சாராம். ஆனா தயாரிப்பு தரப்புல ஆர்யா தான் வேணும்னு சொன்னதால வேற வழி இல்லாம அட்லி ஆர்யாவை நடிக்க வச்சிருக்கிறாரு. இந்த நேரத்துல தான் சிவகார்த்திகேயனுக்கு 3 படத்துல தனுஷோட நண்பரா ஒரு காமெடி ரோல் கிடைச்சது. அந்த படப்பிடிப்புல தனுஷ், அனிருத், சிவகார்த்திகேயன் 3 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. அப்போதான் சிவகார்த்திகேயனை ஹீரோவா ஆக்கலாம்னு தனுஷுக்கு ஒரு யோசனை வந்திருக்கு. உடனே தன்னோட குந்தர்பார் பிலிம்ஸ்ல பெரிய பட்ஜெட்ல எதிர்நீச்சல் படத்தை தயாரிச்சாரு. சும்மா இல்ல, நயன்தாராவையே ஒரு பாட்டுக்கு நடனமாட வச்சிருந்தார் தனுஷ். பாலாஜி பிரபு என்ன சொல்றாருன்னா, அன்னைக்கு தனுஷ் மட்டும் சிவகார்த்திகேயனை ஹீரோவா போட்டு எதிர்நீச்சல் எடுக்கலைன்னா சிவகார்த்திகேயன் இன்னைக்கு 10ஓடு 11 ஒரு நடிகரா தான் இருந்திருப்பாருன்னு அழுத்தமா சொல்றாரு. சரி, எதிர்நீச்சல் ஹிட். அடுத்து காக்கி சட்டை படத்தையும் தனுஷ் தான் தயாரிச்சாரு. அதுவும் நல்ல லாபம். இப்போ 3ஆவதா ஒரு படம் பண்ணலாம்னு தனுஷ் சிவகார்த்திகேயன் கிட்ட கேட்டப்போதான் அந்த சம்பவம் நடந்திருக்கு. சிவகார்த்திகேயன், நான் வேற ஒரு படத்துல கமிட் ஆகிட்டேன், அங்க நல்ல சம்பளம் தர்றாங்க, நீங்க உங்க படத்துல நடிக்க எனக்கு சம்பளம் தருவீங்களா அப்படின்னு நேருக்கு நேரா கேட்டாராம். இத சற்றும் எதிர்பார்க்காத தனுஷ் ஒண்ணுமே பேசாம அதிர்ச்சியில எழுந்து வெளியே வந்துட்டாராம். இங்கதான் 2 பேருக்கும் நடுவுல விரிசல் ஆரம்பிச்சதுன்னு பாலாஜி பிரபு சொல்றாரு. இதுக்கு அப்புறம் தான் அனிருத்தும் சிவகார்த்திகேயனும் ரொம்ப நெருக்கமாக தனுஷ் வட்டத்திலிருந்து விலகிட்டாங்க. சிவகார்த்திகேயனுக்கு வருத்தப்படாத வாலிபர் சங்கம், டாக்டர், ரெமோனு வரிசையா ஹிட் அடிக்க தனக்குள்ள ஒரு ஸ்டார் இமேஜ் வந்துருச்சுன்னு அவர் நினைக்க ஆரம்பிச்சுட்டாராம். இதுக்கு அப்புறம் தனுஷ் என்ன பண்றாரோ அதையே வேணும்னே SK செய்ய ஆரம்பிச்சாராம். உதாரணத்துக்கு, தனுஷோட ஆபீஸுக்கு நேர் எதிர்த்த மாதிரி சிவகார்த்திகேயனும் ஒரு ஆபீஸ் திறந்து தயாரிப்பு நிறுவனம் ஆரம்பிச்சாராம். தனுஷ் ஒரு கார் வாங்கினா உடனே இவரும் அதே மாடல் கார் வாங்கி போட்டி போட ஆரம்பிச்சாராம். அது மட்டும் இல்ல, இப்போ வர்ற படங்கள்ல கதை, ஸ்கிரீன் பிளேல சிவகார்த்திகேயன் ரொம்ப தலையிட ஆரம்பிச்சிட்டாரு. இதனாலதான் ஹீரோ, பிரின்ஸ், மாவீரன் படங்கள் சரியா போகலன்னு அந்த பேட்டியில பாலாஜி பிரபு அடுக்கடுக்கா குற்றம் சாட்டி இருக்காரு. தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு சொன்ன இந்த தகவல்கள் கோலிவுட்ல பெரிய சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கு. தனுஷ் வளர்த்து விட்ட சிவகார்த்திகேயன் இப்படி செய்யறது சரியா, இல்ல இது ஆரோக்கியமான தொழில்முறை போட்டியா? உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம த்ரே டாக்கீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.